Please turn with me to the book of Hosea. ஓசியாவின் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Let me turn to chapter 4. ஓசியா 4ஆம் அதிகாரம். Let me read to you from verse 1 onwards. முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். Hosea chapter 4, verse 1 onwards. ஓசியா 4:1 முதல். Hosea 4, 1 onwards. ஓசியா 4ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து. Hear the word of the Lord, you children of Israel, for the Lord brings a charge against the inhabitants of the land. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. There is no truth or mercy or knowledge of God in the land. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. By swearing and lying, killing and stealing and committing adultery, they break all restraint with bloodshed upon bloodshed. பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்தப்பழிகளோடு இரத்தப்பழிகள் சேருகிறது. Therefore the land will mourn, and everyone who dwells there will waste away with the beasts of the field and the birds of the air. Even the fish of the sea will be taken away. இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும், கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். Now let no man contend or rebuke one another, for your people are like those who contend with the priest. ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது. உன் ஜனங்கள் ஆசாரியனோடு வழக்காடுகிறவர்களைப் போல இருக்கிறார்கள். Therefore you shall stumble in the day, the prophet also shall stumble with you in the night, and I will destroy your mother. ஆகையால் நீ பகலிலே இடறி விழுவாய், இரவிலே உன்னோடு கூட தீர்க்கதரிசியும் இடறி விழுவான். உன் தாயை நான் சங்காரம் பண்ணுவேன். My people are destroyed for lack of knowledge. Because you have rejected knowledge, I will also reject you from being priest for me. Because you have forgotten the law of your God, I also will forget your children. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். Now verse 6 is a very familiar verse where it says, my people are destroyed for lack of knowledge. 6ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். என்ன சொல்லுகிறது? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். I think that is very true in every way, in every society. நினைக்கிறேன் ஒவ்வொரு சமுதாயத்திலும் எல்லா விதத்திலும் இது உண்மை என்று. It's a very important fact of life that without knowledge we perish. இது வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு உண்மை. அறிவில்லாதனாலே சங்காரமாகிறது. This is so also in marriage and family, in raising children, and in every other area of our lives. திருமணம், குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளை வளர்ப்பது, நம்முடைய வாழ்க்கையின் மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் இது மிக உண்மையாக இருக்கிறது. God has a charge, brings a charge against the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு வழக்கு இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். The charge is that there is no truth, no mercy, and no knowledge among them. என்ன வழக்கு? அவர்கள் மத்தியிலே உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவு இல்லை. So the entire society is affected, and their prosperity is affected, and their happiness is affected. The very life becomes like hell. ஆகவே அந்த சமுதாயமே பாதிக்கப்படுகிறது. அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய செழிப்பு எல்லாமே பாதிக்கப்படுகிறது. வாழ்க்கை நரகம் போல இருக்கிறது. Swearing, lying, killing, stealing, adultery, and no restraint. This is the state and condition of the land. தேசத்துடைய நிலைமை எப்படி இருக்கிறது? பொய்யானை எடுக்கிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், கொலை செய்கிறார்கள், திருடுகிறார்கள், விபச்சாரம் பண்ணுகிறார்கள், இரத்தப்பழிகளோடு இரத்தப்பழிகள். They blame one another, but the person to be blamed is the priest, he says. ஒருவர் குற்றம் சாட்டுகிறார்கள், ஆனால் குற்றம் சாட்டப்பட வேண்டியவன் ஆசாரியன். Why the priest? Because the priest is the one that must hold forth the word of God. ஏன் ஆசாரியன் என்று சொன்னால் அவன் தான் தேவனுடைய வார்த்தையை எடுத்து காட்ட வேண்டியவன். Because there is no proper preacher to preach the word of God and hold forth the word of God in the midst of darkness, the land is deteriorating. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி தேசத்தின் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஆசாரியன் இல்லாதபடியால் தான் தேசம் அவ்வளவு சீர்கெட்டு போயிருக்கிறது. Even today it is the same way. இன்றைக்கும் அப்படியே தான். The lack of knowledge is due to the lack of preaching, proper preaching of God's word. தேவனுடைய வார்த்தை குறித்த சரியான பிரசங்கம் இல்லாதனால தான் ஜனங்கள் அறிவில்லாமல் இருக்கிறார்கள். So there are a lot of philosophies when it comes to raising children and running our family lives. There are a lot of philosophies. ஆகவே தான் பிள்ளைகளை வளர்ப்பது, குடும்பத்தை நடத்துவது என்று வரும்போது
நிறைய கொள்கைகள் நிறைய தத்துவங்கள் எல்லாம் காணப்படுகிறது. So now, some people say to love your children means to permit them or to be permissive. இப்போ என்ன சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுவதுன்னு சொன்னா அவங்க இஷ்டத்துக்கு விட்டு விடுவது. And treat them as equal, and they have rights and they have this and that, and so you cannot impose your ideas and your will upon them. Let them just live their lives. என்ன சொல்லுகிறார்கள், பிள்ளைகளுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும், அவர்கள் மேல் இதை திணிக்க கூடாது, அதை திணிக்க கூடாது, அவர்கள் இஷ்டத்துக்கு அவளை வளர விட வேண்டும் என்கிறார்கள். You cannot even discipline them because that will take away something from them. அவர்களை சீர்படுத்தவும் கூட ஒழுக்கப்படுத்தவும் கூடாது, என்ன அதனால அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து விடலாம். These are philosophies that are thriving, that are published, that are printed, and people are going into this, but the church has nothing to say about these things. இப்படிப்பட்ட தத்துவங்களை அச்சடித்து எல்லா இடத்திலும் விளம்பரப்படுத்துகிறார்கள், பரப்புகிறார்கள். ஆனால் சபைகள் இது குறித்து எதுவுமே பேசுவதே கிடையாது. These philosophies have permeated our system, our world, and our way of thinking. இந்த தத்துவங்கள் நம்முடைய உலகத்திலே, நம்முடைய முறைமையிலே, நம்முடைய எண்ணங்களிலே அப்படியே வந்து ஊடுருவி விட்டிருக்கிறது. This has become the philosophy. In many countries this has become the philosophy. பல நாடுகளிலே இதுதான் ஒரு தத்துவமாய் காணப்படுகிறது. So they are preaching better than the church. ஆகவே சபையை விட அவங்க ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்றாங்க. They are the ones telling us how to raise our children. நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பது எப்படின்னு அவங்க தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார்கள். They are the ones telling us what to do and what not to do. என்ன செய்ய வேணும், என்ன செய்ய கூடாதுன்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறது அவங்க தான். In a lot of these countries there are beautiful churches and nicely built edifices and so on, but there's no one preaching the word of God and declaring to people what God says about these things. இப்படிப்பட்ட நாடுகளிலே பல அருமையான தேவாலயங்கள், சபைகள்லாம் இருக்கிறது. ஆனா யாருமே எழுந்து நின்று இதை குறித்தெல்லாம் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது என்பதை பிரசங்கிப்பதே கிடையாது. So the only source of information or knowledge that people have is what is there in the world. ஆகவே மக்களுக்கு தகவல் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் என்ன, உலகத்துல என்ன காணப்படுகிறதோ அது மட்டும்தான். So the world's philosophy has become our philosophy. ஆகவே உலக தத்துவம் இப்போது நம்முடைய தத்துவமாகி விட்டது. So whatever they say about discipline, whatever they say about life is what we embrace. ஆகவே வாழ்க்கை குறித்து, ஒழுக்கத்தை குறித்து அவங்க என்னெல்லாம் சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் நாம் அப்படியே தழுவி கொள்ளுகிறோம். This is the reason we have a whole generation of uncontrollable children today in the world. ஆகையால்தான் இன்றைக்கு ஒரு தலைமுறை பிள்ளைகளே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கிறார்கள். People have terrible problems with young people. வாலிபர்கள் என்று வரும்போது பயங்கர பிரச்சனைகள் மக்களுக்கு. Uncontrollable children and teenagers that don't want to listen to anybody. டீனேஜ் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கட்டுப்படுத்த முடியல, யார் பேச்சையும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். In many countries it's completely gone out of hand. You cannot tell them anything. பல நாடுகள்ல எல்லாமே கட்டுக்கடாமல் போய்விட்டது, யாருக்கும் ஒன்றும் சொல்லவே முடியாதங்கலாம். And they grow up and they become unhappy adults because they don't change. When they become adults they basically remain the same, and therefore they become unhappy people. அவர்கள் வளரும்போது பெரியவர்களான பிறகு எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே வளர்ந்து விட்டபடினாலே சந்தோஷமற்ற ஒரு நிலையிலே தொடர்ந்து அப்படியே இருக்கிறார்கள். You see, a parent has one chance or one opportunity to deal with a child in his lifetime. ஒரு பிள்ளையை சரியான விதத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றோருக்கு ஒரு முறை தான் கிடைக்கிறது. Only one chance. ஒரே ஒரு முறை. Just like we have one chance to live in this world, we have one chance to deal with the child. எப்படி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ அதே போல பிள்ளையை சரிப்படுத்தும் ஒரே ஒரு வாய்ப்பு தான். Instead of chance, let us call it opportunity. இதை தான் நம் வாய்ப்பு அல்லது தருணம் என்று அழைக்கிறோம். And we must use that opportunity to do what is right and do it in the right way. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எது சரியோ அதை சரியான விதத்தில் நாம் செய்ய வேண்டும். So let us look at what happens when we don't do it in the right way. ஆகவே சரியான விதத்தில் நாம் செய்யாமல் போகும்போது என்ன ஆகிறது என்பதை நாம் பார்ப்போம். You see, we got to do the parenting in the right way. If we don't do it, it leads to certain consequences. சரியான விதத்தில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்காமல் போகும்போது அதனால சில பின் விளைவுகள் ஏற்படுகிறது. Let me take you to a few verses. You may want to note it down because these are very informative passages. சில வசனங்களை நான் சொல்லுகிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மிகவும் நமக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடிய வசனங்கள். Before we look at what happens, the cost of failing, or what happens when we fail in our duty as parents, let's look at the blessings that come when we do it right. பெற்றோராகிய நாம் நம்முடைய கடமையை செய்ய தவறும் போது ஏற்படுகிற பின் விளைவுகள், அதை பார்க்கிறதுக்கு முன்னால கடமையை செய்யும் போது ஏற்படுகிற விளைவுகள், ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பார்ப்போம். Look at this. கவனிங்க. I think you like this. இது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். Proverbs chapter 23. நீதிமொழிகள் 23 verse 25 and 26. 25 26. Proverbs 23
23, verse 24 and 25. Rather. நீதிமொழி 23, 24, 25. The father of the righteous will greatly rejoice, and he who begets a wise child will delight in him. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். Let your father and mother be glad, let her who bore you rejoice. உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவள் மகிழுவாள். It is the wise child that parents rejoice over, the Bible says. ஞானமுள்ள பிள்ளையினால தான் வேதம் சொல்லுகிறது அவனை பெற்றவர்கள் மகிழ்வார்கள் என்று. Now wise children are not born wise. ஞானமுள்ள பிள்ளைங்கலாம் பிறக்கும்போதே அவங்களாம் ஞானமுள்ளவர்களா Remember, that is why we first talked about how the fear of the Lord is the beginning of wisdom. ஆகவேதான் நம்ம ஆரம்பத்தில் பேசணும் இல்லையா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று. You want a wise child? ஞானமுள்ள பிள்ளை வேண்டுமா? How do you get a wise child? ஞானமுள்ள பிள்ளை பெறுவது எப்படி? They are not born that way. You got to make them wise. பிறக்கும்போதே அப்படி பிறக்கிறது இல்ல, அவங்களை ஞானவான்களை ஆக்க வேண்டும். When they are born, in fact, they are born in sin, conceived in sin, born in sin. Sin nature is bound up within them, the Bible says. இன்னும் சொல்ல போனால் பிறக்கும்போதே பாவ சுபாவத்தோடு பிறக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது நெஞ்சிலே அந்த பாவம் ஒட்டி இருக்கிறது என்று. If you just leave them to themselves and just let them grow just by eating physically and studying mentally, if you don't have any discipline over them and let them grow, all that evil nature one day is going to surface and come out and bring forth its fruit. சரீரத்துக்கு நல்ல உணவை கொடுத்து விட்டு, இந்த அறிவுக்கு மனதுக்கு ஏற்ற அறிவை கொடுத்து விட்டு, எந்த விதமான ஒழுக்கமும் இல்லாமல் அப்படியே விட்டு விட்டால் எல்லா விதமான தீமையோடு கூட தான் அவர்கள் வளருவார்கள். So that is why the Bible says that foolishness, that evil nature is bound up within the child. The rod of correction drives it far away from him. ஆவேதான் வேதம் சொல்லுகிறது, பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம், இந்த பொல்லாத சுபாவம் ஒட்டி இருக்கும், தண்டனையின் பிரம்பு அதை அவனை விட்டு அகற்றுமாம். You see, everything else you have to teach the child. பாருங்க, பிள்ளைக்கு மற்ற எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கணும். Good things you have to teach, and sometimes you have to teach it and try very hard to teach it. பாருங்க, நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கணும், சில சமயத்துல கஷ்டப்பட்டு கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. It's just like I've always said, if you want to grow tomatoes, you got to go and prepare the ground and prepare the soil and make everything ready and plant the seed and watch over it and water it and do a lot of work to produce what you want. பாருங்க, நான் எப்போதும் சொல்லுவேன் இல்லையா, ஏதாவது ஒன்றை விளைவிக்க விரும்பினால், ஒரு தக்காளியை விளைவிக்கணும்னு சொன்னா நிலத்தை பண்படுத்தி அதை சீர்படுத்தி தண்ணியை ஊற்றி விதையை நட்டு அதை பாதுகாத்து இப்படிதான் என்ன விரும்புகிறோமோ அதை நாம் விளைவிக்க முடிகிறது. But thorns and thistles which you don't want and we don't need grow automatically. ஆனா இந்த முள்ளும் குறுக்கும் இருக்கு இல்லையா, அது நமக்கு தேவையே இல்லை, வேண்டான்றோம், ஆனா அது மட்டும் தானா வளருது. What did you do for that? அது விளைய என்ன செய்தீர்கள்? You did nothing. ஒண்ணுமே செய்யல. Why is it growing? பிறகு ஏன் வளருகிறது? Genesis chapter 3 tells us when man fell into sin, one of the consequences was that thorns and thistles started growing from that day. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் சொல்கிறது, மனுஷன் பாவத்தில் விழுந்த விளைவென்ன, அது முதற்கொண்டு இந்த முள்ளும் குறுக்கும் விளைய ஆரம்பித்து விட்டது. That's what the Bible says. வேதம் தான் சொல்லுகிறது. That is why you don't have to do anything to grow thorns. ஆவேதான் முட்களை விளைவிக்க நீங்க எதையுமே பண்ண தேவையில்லை. Because the land is already in that cursed state, it will grow thorns automatically. ஏன்னா பூமி ஏற்கனவே சபிக்கப்பட்ட நிலையில் இருக்கபடியால தானாவே முள்ளை பிறப்பிக்கிறது. And it will grow thistles automatically, and you'll have nothing but thorns and thistles if you just leave the ground untamed and unattended. அந்த நிலத்தை கவனிக்காமல் பண்படுத்தாமல் விட்டுவிட்டா முள்ளும் குறுக்கும் தானாவே விளைந்து விடும். Just like you have to attend to the soil around your house and your field and whatever you have to attend to that ground, this earth. You have to attend to it and make it produce what you want to produce and put in a lot of work to get what you want out of it. Make it grow what you want. You got to put a lot of work into your children to bring out the best. எப்படி உங்களுடைய நிலத்திலே அல்லது தோட்டத்திலே நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை விளைவிக்க நிறைய முயற்சி எடுத்து பிரயாசப்பட்டு நிலத்தை பண்படுத்தி நிறைய வேலை செய்ய வேண்டியது, கவனிக்க வேண்டியதுக்கோ, அதே போல உங்கள் பிள்ளைகள் எப்படி வர வேண்டுமோ அப்படி அவர்கள் வருவதற்கு அவர்களிலே நிறைய கவனம் நீங்கள் செலுத்த வேண்டியது அவசியம். When you look at them just like you would look at your soil. அவங்க பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு நிலத்தை பார்க்கிறது போல தான் பார்க்கணும். You can make them produce good things. நல்ல காரியங்களை அவர்கள் விளைவிக்கும்படி நீங்க செய்யலாம். Or if you leave them unattended, it will grow thorns and thistles. அல்லது அப்படியே விட்டீங்கன்னா முள்ளும் குறுக்கும் தான் விளையும். Thorns and thistles grow easily and grow automatically, but what you want to grow, you have to work. முள்ளும் குறுக்கும் தானா சுலபமா விளைகிறது, ஆனா நீங்க என்ன விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் விளைவிக்க வேண்டும். So the
fear of the Lord is the beginning of wisdom. ஆகவே ஞானத்தின் ஆரம்பமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், To respect the Lord. கர்த்தரை மதிப்பது. So that is why we talked about how to inculcate respect within the child for authority. ஆகவேதான் For authority, respect for authority. ஆகவேதான் பெரியவர்கள் அல்ல அதிகாரத்தை பிள்ளைகள் மதிப்பது எப்படி, அந்த குணத்தை அவர்களுக்குள்ள எப்படி கொண்டு வருவது என்பதை It சொன்னேன். is important a child respects you as a parent, because then only he will respect God, and then only he can have knowledge and wisdom. பெற்றோராகிய உங்களை பிள்ளைகள் மதிப்பது முக்கியம். அப்போதுதான் கர்த்தரை அவர்கள் மதிக்க முடியும். அப்போதுதான் அந்த அறிவை பெற்றுக்கொள்வது சுலபமாக இருக்க You முடியும். cannot learn anything from a person who you don't respect. நீங்க மதிக்காத ஒரு ஆள் கிட்ட இருந்து எதையுமே கற்றுக்கொள்ள If முடியாது. you are coming and sitting here, if you have no respect for me, then there's no use for me to preach to you, பாருங்க, because you will never receive anything I say. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, என் மேல ஒரு மதிப்பு உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா நான் சொல்லுகிற எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஆகவே எதையும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. So a preacher, it is very important for him to have the respect of the people. ஆகவே ஒரு பிரசங்கியார்னு சொல்லும்போது மக்களுடைய மதிப்பை அவர் பெற்றிருப்பது ரொம்ப முக்கியம். A teacher in a school must have the respect of his pupil. பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுடைய மதிப்பை பெற்றிருக்க வேண்டும். In the same way, the basic, the most fundamental unit of society, of humanity, is the family. The children in the family must respect the parents. அதேபோல சமுதாயத்திலே அடிப்படை அமைப்பாகிய அந்த குடும்பத்திலே பிள்ளைகள் பெற்றோரை மதிக்க வேண்டும். Before there was a church, before there was a school, before there was any other institution, there was the family. சபை என்கிற அமைப்பு, பள்ளி என்கிற அமைப்பு, இதெல்லாம் ஏற்படும் முன்னரே குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு இருந்தது. So respect must begin at home. ஆகவே இந்த மதிப்பு மரியாதை வீட்டில தான் ஆரம்பிக்கணும். Because that respect is fundamental for wisdom to come. ஏனென்றால் ஞானம் வருவதற்கு இந்த மரியாதை தான் அடிப்படையா இருக்கிறது. So that is why the Bible teaches how to use the rod of correction and reproof with a balance. ஆகவேதான் பிரம்பு கடிந்து கொள்ளுதல் ரெண்டையும் பேலன்ஸ்டா பயன்படுத்தணும் வேதம் சொல்லுகிறது. Somehow you must bring respect. எப்படியோ மரியாதையை கொண்டு வந்துடணும். When they are very small, many times they don't understand your lecture. பாருங்க, சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது வாயால சொன்னா அவங்களுக்கு விளங்குறது கிடையாது. பல சமயத்துல sometimes you have to teach it to them in some other way. சில சமயத்துல வேற விதத்திலலாம் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. But nevertheless they must learn respect. ஆனாலும் மதிக்க அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். Must use the rod and reproof. பிரம்பு கடிந்து கொள்ளுதல் ரெண்டுமே பயன்படுத்தணும். Rod and the word. பிரம்பும் வார்த்தையும். Teaching and the discipline, literally physically sometimes. போதனையும் எழுத்தின்படியே பிரமையும் பயன்படுத்தி கற்றுக் கொடுக்கணும். Certainly the Bible does not talk about you abusing the child and beating the child from head to toe and be black and blue, அதாவது பிள்ளைய கண்ணாமண்ணான அடிச்சு இங்கேயும் அங்கேயும் அடிச்சு காயப்படுத்தி அப்படி கற்றுக் கொடுக்கணும் வேதம் சொல்லுங்க. அடிச்சிட்டு பைபிள்ல சொல்லி இருக்குன்னாதீங்க. பைபிள்ல சொல்லல, you are working against God. தேவனுக்கு எதிராக நீங்க வேலை செய்றீங்க அப்படி செய்யும்போது. That is not the way to do it. அப்படி செய்ய கூடாது அத. But the Bible says that when you do these things rightly, when you mix those things rightly at the right time and do it rightly, then the child begins to respect authority. ஆனால் அந்த காரியங்களை சரியா கலந்து ஒழுங்கான விதத்தில் செய்யும்போது அந்த பிள்ளை அதிகாரத்தை மதிக்க கற்றுக்கொள்கிறது. When he respects authority, he becomes teachable. அதிகாரத்தை மதிக்கும்போது அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க முடிகிறது. Then he becomes a wise child. பிறகு அவன் ஞானமுள்ள பிள்ளையாய் மாறுகிறான். That is why it says he who begets a wise child. Wise child is not born. It appears to be saying that, but you cannot beget a wise child. I wish we could. It will save us a lot of work. But you cannot beget a wise child. ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் வருது. ஞானமுள்ள பிள்ளையை பெக்க முடியாது. பெத்தா நல்லதா இருக்கும்னு நினைக்கிறான். அப்படி முடியாது. பெத்துட்டா நமக்கு வேலையெல்லாம் போய்டும், ரொம்ப சந்தோஷம். அப்படி பெக்கிறது இல்லையே, ஜஸ்ட் பிள்ளையை தான் பெக்கிறோம். அந்த பிள்ளை அப்புறம் ஞானமுள்ள பிள்ளையை ஆக்க வேண்டியதா இருக்குது. You have to drive out the foolishness from him and teach him the word of God to make him wise. மதியினத்தை அவனை விட்டு அகற்றி தேவனுடைய காரியங்களை அவனை போதித்து இப்படி தான் அவனை ஞானமுள்ளவன் ஆக்க வேண்டியதா இருக்கு. So when the child is taught respect and he gets wisdom, he makes his parents glad. ஆகவே இப்படி அவன் rejoice over him. ஆகவே இப்படி அந்த பிள்ளை ஞானத்தை அறிவும் பெறும்போது அவன் தன்னை பெற்றவர்களை மகிழ பண்ணுகிறான். Look at chapter 29. 29ஆம் அதிகாரத்துக்கு போவோம். And verse 17. 17ஆம் வசனம். Correct your son and he will give you rest. Yes, he will give delight to your soul. உன் மகனை சிட்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். Now today a lot of parents have no rest. They are troubled deeply, night and day they cannot sleep, they are in tears. Their children have not brought rest and delight to them. They have brought sorrow, sadness, tears and worries to them. இன்றைக்கு நிறைய பெற்றோர்
ஆறுதல் இல்லாமல், தேறுதல் இல்லாமல், இளைப்பாறுதல் இல்லாமல் இரவும் பகலும் கலங்கி தவித்து கொண்டிருக்காங்க. ஏன்னா பிள்ளைகளாலே அவளுக்கு உண்டாக வேண்டிய ஆறுதலும் இளைப்பாறுதலும் உண்டாகவில்லை. Children have not brought respect. Children have not brought rest. பிள்ளைகள் அவர்களுக்கு அந்த ஆறுதலை, இளைப்பாறுதலை கொண்டு வரல. They have not brought delight. அவர்கள் ஆனந்தத்தை உண்டாக்கவில்லை. But the Bible very clearly says how you can later on in your life have rest and delight. ஆனால் வாழ்க்கையில பிற்பாடு எப்படி இந்த ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் பெறுவது என்று வேதம் தெளிவாய் போதிக்கிறது. Correct your son right now. பிள்ளையை இப்போதே திருத்து. Be attending to him. இப்போதே அவனை கவனிக்க ஆரம்பிங்க. And be watchful and make it a life's a job, an obligation to work with him, to correct him and to discipline him. அவனோடு கூட இருந்து அவனை கவனித்து அவனை ஒழுங்கான விதத்தில் நடத்தி இப்பொழுதே அவனை சீர்திருத்த பாருங்கள். Then what happens? என்ன ஆகுது? Later on rest and delight comes. பிற்பாடு ஆறுதலும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. But people are doing exactly the opposite. ஆனா மக்கள் நேர் எதிரா செய்றாங்க பாருங்க. Now they don't correct their children. They say எனக்கே ரெஸ்ட் இல்லங்க, அவனை எங்க கரெக்ட் பண்றது? இதுக்கெல்லாம் நேரமே. I am so tired, I have no time to correct him. ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்கு, அவனை எங்க நான் திருத்துறதுன்றாங்க. I have too much work. வேலை நிறைய இருக்கு. I work and I come back home tired and I got to deal with this naughty child. வேலை செஞ்சுட்டு களைப்பா வீட்டுக்கு வரேன், இங்க வந்தா இவன் இவ்வளவு தொல்லை பண்ணிட்டு இருக்கான், எப்படி திருத்துறது? I don't have no time for this nonsense. இதுக்கெல்லாம் எனக்கு நேரமே கிடையாது. Well, if you don't take time for this, I think you better leave some of your work and reduce some of your work and take time for this, because after you retire you will have no rest when you don't deal with this now. இதுக்கு இப்போ நேரம் இல்லைன்னா வேலையை குறைச்சிங்க, ஏதாவது ஒரு வேலையை விட்டுட்டு இங்க வந்து இவனை சீர்திருத்த பாருங்க. அப்படி இல்லாட்டி ரிட்டையர் ஆன பிறகு இவனால உங்களுக்கு ரெஸ்டே இருக்காது. It is better to quit the job, or reduce the job and take a part-time job, deal with the child. அந்த வேலையை குறைச்சிட்டு அல்லது பார்ட் டைம் ஜாப் எடுத்துட்டு இந்த பிள்ளையை இப்போ சரி பண்றது நல்லது. It is even better to earn a little less if you have to. ஒருவேளை கொஞ்சம் குறைவா சம்பாதிக்க வேண்டி இருந்தாலும் அப்படி சம்பாதிக்கிறது நல்லது. Amen. Amen. There's nothing wrong with that. அதுல எந்த தவறுமே கிடையாது. Because later on you will have rest and happiness. ஏனா பிற்பாடு வாழ்க்கையிலே இந்த ஆறுதலும் ஆனந்தமும் உண்டாகும். So you should not give excuses like that. You should not say I don't have no time to deal with this, I have no time to attend to this. ஆகவே பிள்ளைகளை கவனிக்க நேரம் இல்ல, சீர்படுத்த நேரம் இல்ல, அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. This is a serious job. You have to correct, you have to be on the job. It is a full time job. இது வந்து முழு நேர வேலை. இந்த வேலையை சீரியஸாக எடுத்து செய்ய வேண்டும். Because your rest and your delight later on, your peace and your happiness and your serenity of your life at the later days of your life depends on how you do your job. ஏன்னா இப்போ உங்க வேலை எப்படி செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் வாழ்க்கையின் பிற்பகுதியிலே ஆனந்தம், ஆறுதல், அமைதி, நிம்மதி எல்லாமே பொறுத்து இருக்கிறது. How many older people you have seen that are without rest because of their children? எத்தனை வயசானவங்களை பார்க்கலாம், பிள்ளைங்கனால கொஞ்சம் கூட ஆறுதலே இல்லாமல் இருக்கிறார்கள். Something is wrong with them. ஏதோ அங்க பிரச்சனை இருக்கு. And they are never at rest. ஒருபோதும் ஒரு ஆறுதலே இல்ல அவங்களுக்கு. But the Bible says you can have rest. ஆனா வேதம் சொல்லுது நீங்க ஆறுதலா இருக்க முடியும். Just raise your children right, they will bring you rest. பிள்ளைகளை சரியா வளர்த்தா அவங்களால உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும். In fact, they'll take care of everything and you'll be at rest. இன்னும் சொல்ல போனா அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, நீங்க நிம்மதியா இருப்பீங்க. நம்மள ஒண்ணும் கவனிக்க வேணாம், அவங்க வரைக்கும் கவனிச்சிட்டாலும் நமக்கு ரெஸ்டா இருக்கும். You'll have rest. நிம்மதியா இருப்பீங்க. Because they'll know how to take care of themselves. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க வாழ்க்கை எப்படி நடத்துறதுன்னு. Right? Chapter 31 of Proverbs. நீதிமொழிகள் 31 க்கு போவோம். Verse 28. 28. Remember, this passage is about the virtuous woman. குணசாலியான ஸ்திரீ, அத பத்தி ஒரு பகுதி இதுல. Her children rise up and call her blessed, her husband also, and he praises her. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள், அவள் புருஷனும் அவளை பார்த்து. Now in the Hebrew language it comes out like this, and I pointed this out to you when I taught on the virtuous woman. இந்த குணசாலியான ஸ்திரியை குறித்து பேசினபோது எபிரேய மொழியில அது எப்படி வருதுன்னு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? And it says her children rise up and call her blessed. It really says it in such a way that it means that they call her blessed behind her back. பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறாள் இங்க இருக்கு இல்லையா? ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா அவளுக்கு பின்னால போயிட்டு இவ பாக்கியவதி என்று அழைக்கிறார்களாம். Oftentimes your children don't come before you and say what a nice mother you are. பல சமயத்துல பிள்ளைங்க உங்க முன்னாடி வந்து நின்னு நீங்க எவ்வளவு அருமையான அம்மா அப்படினு சொல்றது கிடையாது. Very few children say that, and when they say that you got to look at them with suspicion. They want something. ரொம்ப குறைவா தான் அப்படி சொல்றது. அப்படி மூஞ்சிக்கு நேரா சொன்னா கூட கொஞ்சம் சந்தேகத்தோட பார்க்க வேண்டியது என்ன தேவையோ அப்படினு. Mostly children don't say anything in front of you. பிள்ளைகள் பெரும்பாலும் அப்படி எல்லாம் சொல்றது இல்ல பாருங்க. But they talk a lot behind you. ஆனா உங்களுக்கு பின்னால
நீங்க இல்லாத நேரத்துல உங்களை பற்றி நிறைய They பேசுறாங்க. talk about you to their friends, to others. நண்பர்களிடத்துல மற்றவர்களிடத்துல They take great pride about their parents, their father, the mother, and so on. அப்பா குறித்து அம்மா குறித்து எல்லாம் ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க. So when you do a good job, then they behind you, they say good things about you. ஆகவே நீங்க இந்த வேலையை நல்லா செய்யும் போது உங்களுக்கு பின்னால இருந்து அவங்க உங்களை பற்றி உயர்வாய் பேசுகிறார்கள். When you're not there, when you don't notice, they're talking good things, praising you. நீங்க இல்லாத நேரத்துல கவனிக்காத நேரத்துல உங்களை புகழ்ந்து பேசுறாங்க. The husband also, and he praises her, and this in the Hebrew language is said in such a way that he praises her to her face, in front of her. கணவனும் புகழுகிறானா, ஆனா எபிரேய மொழியில அது எப்படி வருதுன்னா முகத்துக்கு நேரா மனைவியை பார்த்தே அவன் புகழுகிறான். Now let the children praise in the back. பாருங்க, பிள்ளைகள் பின்னாடி போய் புகழட்டும். That's all right. It's allowed. அதுக்கு அனுமதி இருக்கு. But the husband must not praise behind your back. The husband must always praise you face to face. ஆனா கணவன் பின்னாடி புகழ கூடாது, நேரா முகத்தை பார்த்து புகழணும். Some husbands are praising only behind the back. சில கணவன்மார்கள் மனைவி இல்லாத நேரம் தான் புகழுறாங்க. And face to face they are only cursing. நேர்ல பாக்கும்போது திட்டிட்டு இருக்குது. And you know, when you tell them, they say, you don't know, brother, ask my friends. I've told all good things about her only. கேட்ட அப்புறம் சொல்லாங்க, உங்களுக்கு தெரியாதுங்க, என் ஃப்ரெண்ட்ஸை கேட்டு பாருங்க, என் மனைவி பத்தி நல்லா தான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. You ask anybody, I have only spoken good things. யார் வேணா கேட்டு பாருங்க, என் மனைவி பத்தி நல்ல விதமா தான் சொல்லியிருக்கேன் நான். Well, the Bible requires you to say it in front of her because she's made like that. ஆனா That is when she responds well. ஏன்னா வேதம் சொல்லுது, மனைவியின் முகத்தை பார்த்து அப்படி பேசுங்க, ஏன்னா அவங்க அப்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்காங்க. அப்படி பேசும்போது தான் அவங்களும் நல்லா they are created like that. அப்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்காங்க. Whether you like it or not, tell it to her face. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ முகத்தை பார்த்து சொல்லுங்க. Because that's the way she's made. ஏன்னா மனைவி அப்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறாள். So the children rise up to bless the mother. ஆகவே பிள்ளைகள் எழும்பி தாயை ஆசீர்வதிக்கிறார்கள். Why? ஏன்? Because they have been raised and they have been paid attention to, and they have been corrected and they have been raised right. ஏன்னா அவர்கள் தாயாலே ஒழுங்காய் சரியான முறையிலே திருத்தி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். Now let's go to some passages where it talks about the consequences of not doing the right job when we raise our children. சரி, பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்திலே நாம் ஒழுங்காய் இல்லாமல் போகும்போது என்ன ஆகும், அதனுடைய விளைவுகளை கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ Chapter 10 of Proverbs, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் verse 1. முதலாம் The வசனம். Proverbs of Solomon, a wise son makes glad a father, but a foolish son is the grief of his mother. சாலமோனின் நீதிமொழிகள், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனமுள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமா இருக்கிறான். Here is the comparison between the son who has been taught wisdom, because the fear of the Lord, the respect for the Lord is the beginning of wisdom. He's been taught wisdom, he's been taught to respect. Now he makes his father glad. The foolish son is the one that has never been taught to respect, therefore he has got no wisdom. He's a foolish son, and he makes his mother's heart. இந்த இடத்துல ஞானமுள்ள மகன் மூடத்தனம் உள்ளவன் ஒரு ஒப்பனை இருக்கு பாருங்க. ஒரு மகனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் போதிக்கப்படுது, ஞானம் போதிக்கப்பட்டிருக்கிறது, அறிவு போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவன் சந்தோஷப்படுத்துகிறான். அடுத்தவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அந்த ஞானம் அறிவு போதிக்கப்படாததனால அவன் அவனை துக்கப்படுத்துகிறான். He has never been disciplined. அவனுக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படல. He never learned to respect his father and mother. தாய் தந்தையை மதிக்க அவன் கற்றுக்கொள்ளல. Therefore he doesn't respect God. ஆகவே அவன் தேவனையும் மதிக்கிறது இல்லை. He doesn't respect authority in general because he has never been taught from the time day one. He has never been taught to respect. அவன் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல இருந்தே அந்த மதிப்பு மரியாதை கற்றுக்கொள்ளாதனால எந்த அதிகாரத்தையும் அவன் மதிப்பதில்லை. So when he went to school, he had problem there. He couldn't respect the teacher. ஆகவே பள்ளிக்கூடத்துக்கு போனபோது அங்க பிரச்சனை, ஏன்னா ஆசிரியரை மதிக்கல. When I was studying, I remember one boy beat a teacher. எனக்கு நான் படிச்சப்போ ஒரு மாணவன் ஆசிரியரே அடிச்சிட்டான், ஞாபகம் இருக்கு எனக்கு. I saw it. I mean, the guy was in 8th standard. I mean, he's failed several times. He's much older than what he should be at 8th standard. And he went out and beat the teacher in the football field. 8ஆம் கிளாஸ்ல இருக்க வேண்டிய வயசு இல்லை, ஏன்னா பலமுறை ஃபெயில் ஆகி அங்கேயே இருந்துட்டு ஃபுட்பால் ஃபீல்டில் போயிட்டு ஆசிரியரை அடியன்னு அடிச்சிட்டான். ஃபுட்பால் விளையாண்டிட்டான். Really, I mean, he beat him very bad. அந்த அளவுக்கு பாருங்க. But the teacher also, he came down from the stairs and saw all the children talking, and he was, this guy being the big guy in the class, they put him as a monitor. I mean, he's a guy leader, பாருங்க, அவன் ஆள் பார்க்க பெருசா இருக்கிறதுனால ஒரு லீடர் மாதிரி அவனை வச்சிருந்தாங்க அங்க. So this teacher came up from the upstairs hearing some noise here in the class where there was no teacher, and thought that this guy was making noise, but he was the leader, quieting down everybody, and beat him on his head with a cane.
ஆகவே பாரு டீச்சர் அந்த வகுப்பில் ஆசிரியர் இல்லாதனால சத்தம் போட்டு இருந்தாங்க. சரி ஒரு மேலேருந்து இறங்கி வந்தார். இவன் லீடராக இருந்துட்டு இப்போ அந்த மாணவர்களை பார்த்துட்டு இருந்தான். இவன் தான் ஏதோ சத்தம் போடான்னு யோசிச்சுட்டு கொம்பு எடுத்து தலையில் அடிச்சிட்டார். Terribly he beat him. அவர் பயங்கரமாக அடிப்பார். Then he took that cane and broke it and threw it away and beat the master. பையன் அந்த கொம்பு வாங்கி உடச்சி போட்டுட்டு மாஸ்டர் அடின்னு அடிச்சிட்டான். I felt so terrible that day. I just could not take it. It was so bad. I mean, he beat him so badly. பாருங்க ஜீரணிக்கவே முடியல, அவ்வளோ மோசமாக அடிச்சிட்டான் அவன். He's from Praswakam, that boy. பரசவாக்கத்து பையன் தான். So his father had a shop here. I knew him, and so they put him in a room and locked. The physical director came and physically bound him and took him and put him in the room and locked him up. அப்புறம் பிடி மாஸ்டர் வந்தார். அப்படியே அவனை தூயின் பாலக ரூமில் போட்டு அங்கே பூட்டி வச்சாச்சு அவனை. Police came, the parents came, everybody came. போலீஸ் வந்தாங்க, பெற்றோர் வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. So the father, to my surprise, we all gathered to watch what was happening. The father, he was wanting to beat the master also. என்ன ஆகுதுன்னு பார்க்க போனா என்ன ஆச்சரியம்னா அப்பாவும் அந்த மாஸ்டர் அடிக்கணும்னு காத்துருக்கிறாரு. He is saying we don't want an education like this. Come on son, let's go. இப்படிப்பட்ட படிப்பே வேணாம் மகனே, நீ வீட்டுக்கு வந்து நம்ம போலான்றார் அவரு. நல்ல வேலையை அடிச்சேந்தால. That's what he is saying, you see. அப்படியே சொல்றாரு பாருங்க. Now at that time I was also very young and I knew it was terribly bad. It was something, it's like a great curse, you don't do things like this. பாருங்க நான் அப்ப வாலிப வயசு தான். அப்ப யோசித்தேன் நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே கூடாது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாபம். Not right at all, இதெல்லாம் சரியே கிடையாது. And but I did not understand the issue fully. ஆனா அது என்ன விவரம் என்ன ஏதுன்னு எனக்கு அவ்வளவு விளங்கல. Now I understand. இப்போ எனக்கு விளங்குது. The guy has no fear of parents, no respect for parents. One day he will rise up to beat his own father. அப்பா அம்மா மேல அவனுக்கு மதிப்பு மரியாதை கிடையாது. பெருசான பிறகு அவங்க அப்பாவே உதைக்க போறான் அவன். That's the way he is. இதான் அவன். He doesn't respect the teachers. ஆனா ஆசிரியர்களை மதிக்கிறது இல்ல. He doesn't respect God. கடவுளையும் மதிப்பதில்லை. When you teach your child to respect you in the home and obey you without any condition, do what you say. When you teach him to respect you and honor you, you are teaching him to respect God's word later on very easily. வீட்டில எந்த நிபந்தனையுமின்றி உங்களை மதிக்க உங்களுக்கு கீழ்ப்படியே நீங்க கற்றுக் கொடுக்கும்போது அவன் வளர்ந்து வரும்போது கர்த்தரை அவன் மதிக்க மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்வான். You literally make it very easy for him to obey God. அப்படி செய்யும்போது தேவனுக்கு கீழ்ப்படிவது அவனுக்கு அது ரொம்ப ஈஸியா ஆக்கிடுறீங்க. And by teaching him to respect you, you are leading him to a place of blessing. உங்களை மதிக்க கற்றுக் கொடுக்கும் போது ஆசீர்வாதத்தின் இடத்துக்கு நீங்கள் அவனை கொண்டு செல்கிறீர்கள். People say if you respect your father and mother you'll be blessed. அப்ப மக்கள் என்ன சொல்றாங்க, அப்பா அம்மாவை மதிச்சா நீ நல்லா இருப்ப. I thought if you just respect them you'll be blessed. நானே யோசித்தேன் அவங்கள சும்மா மதிச்சாலே போதும் ஆசீர்வாதம் வந்துரும். No, that's not like that. அப்படி கிடையாது. When you respect your father and mother you learn to respect God, and because you respect God only you are blessed. தாய் தகப்பனை மதிக்கும்போது கடவுளை மதிக்க கற்றுக்கொள்கிறீர்கள். கடவுளை மதிக்கும்போது அதனால தான் ஆசீர்வாதம் வருகிறது. See, respecting parents leads to respecting God. பெற்றோரை மதிக்கும்போது அதன் விளைவாய் தேவனை மதிக்கிறீர்கள். And that leads to blessing. அதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. So by disciplining and teaching the child respect and bringing him in line and driving out this evil nature from him and making sure he obeys, you are leading him literally. You are leading him to a place of blessing. ஆகவே பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அந்த மதீனத்தை அவனை விட்டு அகற்றி போட்டு அவனை ஆசீர்வாதத்தின் பாதைக்குள்ளே நீங்கள் தான் நடத்தி கொண்டு போகிறீர்கள். அப்படி செய்யும்போது it talks about the foolish child. மூடத்தனம் உள்ள பிள்ளைன்னு சொல்லுது இல்லையா? Foolishness here in the Bible many times when it says fool, it doesn't mean a imbecile or a moron or intelligence wise foolish, அதாவது பல இடத்துல வேதம் முட்டாள் மூடத்தனம் என்று சொல்லும்போது அறிவில்லாதவன் என்ற அந்த விதத்துல அது சொல்வது கிடையாது. அறிவு கொஞ்சம் குறைவு, அவ்வளவு புத்திசாலி இல்ல அந்த விதத்துல சொல்லல. It's not like that. அந்த விதத்துல சொல்லல. It's not talking about intelligence. அறிவை பற்றி அங்க பேசுகிறது இல்ல. The Bible talks about fool or foolish man or foolish child. It is talking about a rebellious child who rebels against the laws of God and the ordinances of God. மூடத்தனம் உள்ளவன் முட்டாள் என்று வேதம் சொல்லும் போதெல்லாம் தேவனுக்கும் தேவனுடைய பிரமாணங்களுக்கும் எதிராக நிற்கிறவன் கலகம் செய்கிறவன் என்ற அர்த்தத்தில் சொல்லுகிறது. So that is the way you must look at this foolish son. ஆகவே இந்த மூடத்தனம் உள்ளவன் சொல்லும்போது அதை அப்படிதான் பார்க்கணும். Because he has never been disciplined, he has no respect for his parents. ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படாதனால பெற்றோர் மேல மதிப்பு கிடையாது அவனுக்கு. And so later on he brings them grief and he lives in a state of
cursedness and no blessing in அதன் his life. விளைவாக அவர்களுக்கே சஞ்சலமாக இருக்கிறான். சபிக்கப்பட்ட ஒரு நிலையிலே அவன் பிற்பாடு வாழ ஆரம்பிக்கிறான். Chapter 17, 17ஆம் அதிகாரம் போவோம். verse 21. 21. But the most important thing is that it affects the parents where they are grief stricken because of the child. இதுல முக்கியம் என்னன்னா பெற்றோரை பாதிக்கிறார்கள். கடைசில அவர்களுக்கு தான் அவன் சஞ்சலமா இருக்கிறான். You have to notice this. You know, I'm going to talk. I'm really talking about how we are responsible, and it has a lot to do with the parents. அதாவது நாம தான் பொறுப்பு, பெற்றோர் நிறைய செய்ய வேண்டி இருக்கிறது. அதுதான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம. Yeah, because I hear, one time one man said, well, I'm doing my best. ஏன்னா ஒரு முறை ஒருத்தர் சொன்னார், என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்றேங்க. Then what can I do? அதன் பிறகு நான் என்ன பண்ண முடியும்? It's their life. அவங்க வாழ்க்கை அது. Well, if it was true, then it will be fine. If it's their life, they're going to live it, and I have nothing to do with it. அது அவங்க வாழ்க்கை, அவங்க தான் வாழ போறாங்க. அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லன்றது உண்மையா இருந்தா, ஏதோ நான் செய்யறது செஞ்சுட்டு இனிமே அவங்க பொழப்பு எப்படியோ போறான் அப்படி, அது உண்மையா இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனா அது உண்மை இல்லையே, tomorrow when they are not doing well, I will be the one that will be in grief. அவங்க நாளைக்கு நல்லா இல்லாத போது அதனால சஞ்சலம் எனக்கு தான். You will be the one that will be in grief. நீங்க தான் சஞ்சலப்பட To போகிறீர்கள். say that it is his life and therefore I just do whatever I can, let him take care of himself, is wrong. அது அவனுடைய வாழ்க்கை, நான் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சேன், அதுக்கப்புறம் அவன் பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றது தவறு. No, we must realize our responsibility and work at it, because when they are well, then only our happiness is assured for lifetime. நம்முடைய பொறுப்புகளை நாம் உணர்ந்து அதை சரிவர செய்யும் போது அப்போதான் வாழ்நாளெல்லாம் நமக்கு ஆனந்தம் உறுதியாகிறது. So you cannot divorce yourself from your children. You cannot separate your happiness from their happiness. ஆகவே பிள்ளைக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, அவனுடைய சந்தோஷத்தினால எனக்கு சந்தோஷம் வரும்னு கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. As soon as he reaches age 18, it's his life and I am separate. 18 வயசான பிறகு அவன் அவ்வளவுதான், அதன் பிறகு எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. It is not like that. அப்படி கிடையாது. When he is in trouble, you are in trouble. அவனுக்கு தொல்லைன்னா அது உங்களுக்கு When he is தொல்லை. unhappy, you are unhappy. அவனுக்கு சந்தோஷம் இல்லைன்னா உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. That is what we are talking about. அதை There பத்தி are தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். consequences when you do not correct and discipline a child. பிள்ளையை இப்பொழுது நீங்கள் சிட்சிக்காமல் விட்டு விடும்போது அதனுடைய பின் விளைவுகள் இதெல்லாம். Consequences for the parent. பெற்றோருக்கு ஏற்படுகிற விளைவுகள். அதனால Now when you read this, sometimes parents get very scared, இதெல்லாம் வாசிக்கும் போது சில நேரத்துல பெற்றோருக்கு ரொம்ப பயம் வந்துருது. Say, well, brother, I've not been a good parent so far. சொல்றாங்க, பிரதர் இது வரைக்கும் நான் நல்லா பெற்றோரா இல்ல. Well, I've tried, but sometimes I really mess it up. முயற்சித்தேன், ஆனால் சில சமயத்துல எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டேன். So that means I'm going to have a terrible time in my future. அப்படின்னா என்னுடைய எதிர்காலம் ரொம்ப மோசமா இருக்குமா எனக்கு? It's not like that. God understands we are all human beings. அப்படி கிடையாது. பாருங்க, நாம் எல்லாரும் மனுஷர்கள் என்பதை தேவன் விளங்கிக் கொள்கிறார். So there's a lot of room for correcting our mistakes. ஆகவே நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்ள நிறைய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. Hello, are you there? இருக்கீங்களா? So if you have not done such a fine job, ஆகவே இதுவரைக்கும் இந்த அளவுக்கு நீங்க ஒரு உங்க வேலையை செய்யலனா just கூட, thank God at least now you're thinking about it and looking at your Bible and looking at these issues. இப்போதாவது அதை பற்றி யோசிக்கிறீங்க, பைபிளை பார்க்கறீங்க, இப்படி எல்லாம் செய்யணுமான்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். God is gracious. He wants to teach us. He wants to lead us into success in this area. தேவன் கிருபையா இருக்கிறார். இதெல்லாம் நமக்கு போதித்து இந்த பகுதிகளிலே நாம் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். It's all right if you have committed mistakes in raising your child, but the thing is, if you go on committing the same mistakes and never care to correct yourself and never bother about it, that's when you get into a real problem. பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்துல தவறு செய்திருந்தா பரவாயில்ல, ஆனா தவறு செஞ்சுட்டு தொடர்ந்து அந்த தவறுகளை செய்து கொண்டே கொஞ்சம் கூட திருந்தாம அப்படியே போயிட்டு இருந்தா அதுதான் பிரச்சனை. That's what you need to realize today. அததான் இன்னைக்கு நாம் உணர வேண்டும். So that's what the Bible is talking about. வேதம் அதை பற்றி தான் பேசுகிறது. So you can't get complacent saying this is, well, I'm just doing my whatever I can. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்றேங்க அப்படினு சொல்லிட்டு போறது சரியில்லை. Some people say, I've heard some people say, well, this is the way I was raised. சில என்ன சொல்றாங்க, நான் இப்படி தான் வளர்க்கப்பட்டேன் அப்படின்றாங்க. So I'm just doing whatever I can. Don't ask me anything more. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்றேன், இதுக்கு மேல ஒண்ணும் கேட்காதீங்க என்ன. Does this mean that if you were raised wrong, that your children also must be raised wrong? அப்படினா நீங்க தப்பான விதத்துல வளர்க்கப்பட்டதனால பிள்ளைகளும் அதே தப்பான விதத்துல வளர்க்கப்படணுமா? That is complacency. That will lead you into unhappiness. இதுதான் ஏனோ தானோன்னு இருக்குது. இதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காமல் போகிறது. That being complacent like that is the thing that you must not do. இப்படி மெத்தனமான ஏனோ தானோன்ற நிலையில இருந்தா அது சரியில்லை. Maybe you were raised wrong, but now you got to learn how to raise them right. நீங்க ஒருவேளை தப்பான விதத்துல வளர்க்கப்பட்டீங்கன்னா இப்போ நீங்க எப்படி சரியா வளர்ப்பதுன்னு தெரிஞ்சிருக்கிறதுனால அப்படி வளருங்கள். Now in order to do do a right job, சரியான வேலையை செய்வதற்கு for parents it is important to know what God says about children first of all. பெற்றோர் பிள்ளைகளை சரியான விதத்துல வளர்ப்பதற்கு முதலாவது
பிள்ளைகளை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் என்பதை அவள் அறிந்து கொள்ள வேண்டும். So we looked at the blessings and the curses of raising the child well and not raising them well. பிள்ளைகளை ஒழுங்கா வளர்ப்பதனால வரக்கூடிய ஆசீர்வாதம், ஒழுங்கா வளர்க்காதனால வரக்கூடிய தொல்லை, இது ரெண்டுத்தையும் பார்த்தோம் இல்லையா? But now let's look at what the Bible says about what God says about children. இப்போ பிள்ளைகளை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் அதை கொஞ்சம் கவனிப்போம். Because you need to understand this in order to be able to raise them well. ஏன்னா இவர்களை நன்றாய் வளர்க்கணும்னு சொன்னா முதலாவது இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். What does the Bible say about children? பிள்ளைகளை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? The Bible first of all says that God is the one who gives us children. தேவன் தான், முதலாவது வேதம் சொல்றது தேவன் தான் பிள்ளைகளை நமக்கு கொடுக்கிறவர். Now that's where it starts. ஆரம்பமே அங்கதான். God gives you children. தேவன் தான் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார். That means God looks at you as a steward, as a person who is responsible for his treasures that he has handed over to you to take care. அப்படின்னு சொன்னா தேவன் தம்முடைய பொக்கிஷத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறார். அதை சரியாய் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகி போல தேவன் உங்களை பார்க்கிறார். Right? இல்லையா? Anything that is given into your hands, you must make it better. உங்க கையில எது கொடுக்கப்பட்டாலும் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்கணும் நீங்க. That is what man is all about. மனுஷன் சொன்னா அப்படிப்பட்டவன் தான். Hello? Whatever is given in your hand, உங்க கையில என்ன கொடுக்கப்பட்டாலும் make it better. அதை இன்னும் சிறப்பாக்குங்க. If somebody gave you a house, வீட்டை கொடுக்கறாங்க யாரோ, make it look better than what it was before. முன்ன விட நல்லா இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. If they came and looked at the house 5 years later and it was about to fall down, 5 வருஷம் கழிச்சு வீட்டை பாக்கும்போது அது இடிஞ்சு விழுற நிலையில இருந்தா, never painted it, never swept it, never cleaned it, that's terrible. That speaks volumes about the person who has been entrusted with this great treasure. அதை தொடைக்காம பராமரிக்காம பெயிண்ட் அடிக்காம வச்சுட்டு இருந்தா இவ்வளவு பெரிய காரியத்தை கொடுத்து இருக்குமே, அதை பெற்றுக்கொண்டால் எப்படிப்பட்டவன் என்பதை அது காட்டி விடுகிறது. Something wrong in the nature. அவனுடைய தன்மை சுபாவத்திலே ஏதோ கோளாறு இருக்கு. I saw one man living in a house for 30 years one time. ஒரு முறை ஒருத்தர் பார்த்தேன், ஒரே வீட்டுல 30 வருஷமா இருக்காரு. Never painted the house. வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சது கிடையாது. I said why? கேட்டேன் ஏன்னு. He says only rented place, brother. வாடகை வீடு தானே பிரதர். You mean to say you lived 30 years never painted this house? அப்படினா 30 வருஷமா பெயிண்டே அடிச்சது இல்லையா? Just because you rented this place you don't want to paint it? வாடகை வீடுனால பெயிண்ட் அடிக்கிறது இல்லையா? 30 years you lived, not 3 months. 3 மாசம் இல்ல 30 வருஷம். Never paint because it's rented house. வாடகை வீடு, அதனால why should I paint someone else's house? அடுத்த வீட்டு நான் எதுக்கு பெயிண்ட் அடிக்கணும்? Well, you are living here 30 years. Even owners sometimes don't get to live in their own house 30 years. சொந்தக்காரங்களே அவங்க வீட்ல 30 வருஷம் வாழுதல, ஆனா நீ அந்த வீட்ல 30 வருஷம் இருந்திருக்க. At least you can take a brush and do it yourself, make it look a little better. நீ அந்த வீட்டை கொஞ்சம் நல்லா அழகுபடுத்த நீயே பிரஷ் எடுத்து கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சிருக்கலாம். It speaks something about that person. He does not want to make things better for himself. அது அந்த ஆளை பற்றி பேசுகிறது. காரியங்களை தனக்கு கொஞ்சம் நல்லா ஆக்கிக்கணும்ன்ற ஒரு ஆசையே இல்ல. So God gives us gifts. ஆகவே தேவன் நமக்கு ஈவுகளை கொடுக்கிறார். One of the most beautiful gifts that God has given is children. அதுல தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான ஈவு என்னன்னா பிள்ளைகள். What is a child? பிள்ளை என்ன? Child is a human being, spirit, soul and body, made of spirit, soul and body. பிள்ளை என்பது ஒரு மனுஷன், ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய ஒரு மனுஷன். Not only does God give children, there is in every child a part that comes directly from God. தேவன் பிள்ளைகளை கொடுப்பது மட்டுமல்ல, அந்த பிள்ளையினுடைய ஒரு பகுதி நேரடியாய் தேவனிடத்திலிருந்தே வந்திருக்கிறது அந்த பிள்ளைக்குள்ள. Some of us think that we make children. சிலர் நினைக்கிறோம் நாம தான் பிள்ளைகளை உருவாக்குறோம்னு. We don't make children, my friend. நாம் பிள்ளைகளை உருவாக்குறது. Yeah, sure, we are involved in the God allows us to get involved in the making of children, but we are not entirely making children. பிள்ளைகளை முற்றிலும் நாம் உருவாக்குறது கிடையாது. ஆனா அந்த உருவாக்குகிற வேலையில நாமும் கொஞ்சம் ஈடுபடும்படி தேவன் செய்கிறார். ஒரு பங்கு உண்டே ஒழிய நாமே உருவாக்கி இல்ல பிள்ளையை. How the child is created, I'll show you. அந்த பிள்ளை எப்படி உருவாக்கப்படுகிறது நான் சொல்றேன் பாருங்க. Job chapter 33 யோபு 33 verse 4 says, the Spirit of God has made me, and the breath of the Almighty gives me life. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. The Spirit of the Lord has made me. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். And the breath of the Almighty gives me life. சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. Now what does this mean? இதனுடைய அர்த்தம் என்ன? It means that even though the child gets his body from you, there is a part of him, the spirit, that comes from God. இந்த பிள்ளை தன்னுடைய சரீரத்தை உங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொண்டாலும் அவருடைய ஆவி தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. You see, when God made everything in the beginning, தேவன் ஆதியிலே எல்லாத்தையும் உண்டாக்கின போது, one of the first principles of multiplication is this,
that in Genesis 1:11 we read everything produces after its own kind. பெருக்கத்தின் முதலாவது கோட்பாட்டை அங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:11. அது என்ன? எல்லாமே அதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு உற்பத்தி செய்கிறது. And then in Genesis 1:28 we read about man, how God blessed man when he made him and told him multiply பிறகு ஆதியாகமம் and be fruitful. பிறகு ஆதியாகமம் 1:28 பார்க்கிறோம். தேவன் மனுஷனை பார்த்து அவனை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொல்லுகிறார். So he is empowered and he is made to bring forth and be fruitful. ஆகவே பலுகி பெருகக்கூடிய பிறப்பிக்கக்கூடிய அந்த ஆற்றல் அவனுக்குள்ள இருக்கிறது. God has spoken even to the trees, the grass and the fish and the animals and to man to multiply and be fruitful. தேவன் இந்த மரம் செடி கொடிகள் மீன்கள் எல்லாவற்றையும் பார்த்து மனுஷன் உட்பட எல்லாவற்றையும் பார்த்து பலுகி பெருகுங்கள் என்று சொல்லிவிட்டார். God spoke it. He said be fruitful and multiply. தேவன் பேசினார், பலுகி பெருகுங்கள். Now you realize when God speaks something, he performs it. பாருங்க, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒன்றை பேசினார் என்றால் அதை அப்படியே அவர் செய்கிறார். When God says something, it happens. தேவன் ஒன்றை சொன்னால் அது அப்படியே ஆகிறது. So God said be fruitful and multiply. பலுகி பெருகுங்கள் என்று தேவன் சொன்னபோது, so that later on when a man and a woman come together, this blessing of God is working. What God has spoken is now working so that they are able to bring forth. பிற்பாடு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேரும்போது தேவன் சொன்னார் அந்த ஆசீர்வாதம் அப்போது அங்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அது விளைவாக அவர்கள் பிறப்பிக்கிறார்கள். It is what God has said that is working when you are producing a child. நீங்கள் பிள்ளையை பெற்றெடுக்கும்போது தேவன் சொன்ன அந்த காரியம் தான் அங்கே வேலை செய்கிறது. You are able to produce a child because God spoke the word and said be fruitful and multiply. That's why you are able to be fruitful. நீ பலுகி பெருகு என்று தேவன் சொன்னதனாலே தான் உங்களாலே அப்படி பலுகி பெருக முடிகிறது. When God made man out of the dust of the ground, பூமியின் மண்ணிலிருந்து மனுஷனை தேவன் உண்டாக்கினபோது the body he made, வெறும் சரீரத்தை உண்டாக்கினார். then he breathed into him, it says. பிறகு சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதினார் என்று சொல்கிறது. Breathe doesn't mean that he just took man and he was just trying to blow some air into him like blowing some air into some balloon, you know. ஊதினார்னும் போது பலூன்ல காத்து ஊதுறமே அந்த மாதிரி ஊதினார் நினைச்ச கூடாது. Some people think God must have taken him and gone you know. கத்தர் எடுத்து நல்லா ஊதினார்னே. No. கிடையாது. I can understand very well what God would have done. தேவன் என்ன செய்திருப்பார்னு விளங்கிக் கொள்ள முடிகிறது. God made everything by speaking. தேவன் எல்லாவற்றையும் பேசி தான் உண்டாக்கினார். The breath of life from God was released by his words. தேவனுடைய சுவாசம் அவருடைய வார்த்தையினாலே அவனுக்குள்ளே கொடுக்கப்பட்டது. So he must have looked at that man made out of the dust of the ground and must have opened his mouth and said, man, be. Here is the breath of life. Be a man now. ஆகவே மண்ணினாலே உண்டாக்கப்பட்ட அந்த சரீரத்தை பார்த்து தேவன் என்ன சொல்லியிருக்கணும்? மனுஷனே உயிர்கொள். He breathed into him the breath of life. அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதினார். Something from God went into this body made out of dust. தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒன்று மண்ணாலான அந்த சரீரத்துக்கு உள்ளே சென்றது. Even today when every child is made in the womb of a mother, there is the breath of life that is coming into that child from God. இன்றைக்கு கூட ஒவ்வொரு தாயின் கர்ப்பத்தில் பிள்ளை உருவாகும் போதெல்லாம் தேவனிடத்திலிருந்து அந்த ஜீவ சுவாசம் அந்த பிள்ளைக்குள்ளே வருகிறது. So it's not an ordinary production. ஆகவே அது சாதாரண ஒரு உற்பத்தி நினைச்சிட கூடாது. Some people say, well, I got a child, இதெல்லாம் சொல்லாங்க, நான் குழந்தையை பெத்துட்டேன் அப்படின்னு. No. God gives the child. தேவன் அந்த பிள்ளையை கொடுக்கிறார். Without God breathing life, you cannot make life. God is the creator of life. தேவன் உயிர் கொடுக்காமல் உங்களால் உயிரை உண்டாக்க முடியாது. God breathes his breath of life. That is how a child is created. தேவன் ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார், அப்படிதான் அந்த குழந்தையே உற்பத்தி ஆகிறது. So when a child is born, see, that is why I like dedicating children here, because when a child is born there is something divine, something wonderful. ஆகவே அந்த பிள்ளைகளை இங்க பிரதிஷ்டை செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பிள்ளை பிறக்கும்போது அது ஒரு தெய்வீகமான ஒரு காரியம். God has breathed his life into this child. தேவன் இந்த பிள்ளைக்குள்ளே தம்முடைய ஜீவனையே ஊதி இருக்கிறார். Something divine from God has come to this family, a child. With the breath of God, the child is breathing God's breath. தேவனுடைய சுவாசத்தை பெற்ற இந்த பிள்ளை தெய்வீகமான விதத்திலே இந்த பெற்றோருக்கு போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. The child is a gift of God. பிள்ளை தேவனுடைய ஈவு. Children are an inheritance from God, the Bible says. பிள்ளைகள் தேவனால் வருகிற சுதந்திரம் என்று வேதம் சொல்கிறது. The fruit of the womb is a blessing from God. கர்ப்பத்தின் கனி கர்த்தருடைய ஆசீர்வாதம். That's what the Bible says. வேதம் சொல்கிறது. It is not that you are producing something, that you on your own are making something. No,
it is God who's causing this thing to happen by what He has declared. His principle is பாருங்க, working. நீங்களே சுயமாய் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறீங்க கிடையாது. தேவன் அவர் பேசிவிட்டார். அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இப்போது எல்லாமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. So life is something that God gives. ஆகவே இந்த உயிர் என்பது தேவன் கொடுக்கிற ஒன்று. That is why murder is a terrible offense. ஆகவே தான் தேவனுக்கு முன்பதாக கொலை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம். Why? Because life comes from God. You have no right to take it. ஏன்னா அந்த உயிர் கர்த்தர்கிட்ட இருந்து வருது. அந்த உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. God deals with it seriously. தேவன் அது ரொம்ப சீரியஸா நடக்கிறார். So each child is a gift of God. ஆகவே ஒவ்வொரு பிள்ளையும் தேவன் கொடுக்கிற ஈவு. With the gift that God gives, the child as a gift, God also prescribes a standard by which they should be raised. Because He has given the child, He says, this child must now be raised only in this way. தேவன் அந்த பிள்ளையை ஒரு ஈவாய் தந்திருக்கிறபடினாலே இப்பொழுது அவர் ஈவாய் தந்த அந்த பிள்ளையை எந்த விதத்திலே வளர்க்க வேண்டும் என்று வழிமுறைகளை அவரே ஏற்படுத்தி இருக்கிறார், சொல்லி கொடுத்து இருக்கிறார். He is involved. See, he is involved in making of the child, so he is involved in the raising of the child also. பிள்ளை பிறப்பதிலே அவரும் ஈடுபாடு கொண்டபடினாலே பிள்ளை வளர்ப்பதிலே அவர் ஈடுபாடு காட்டுகிறார். You can't say it's my child, so I'm going to raise it the way I want. இது என் பிள்ளை, ஆகவே என் இஷ்டத்துக்கு தான் நான் வளர்ப்பேன்னு சொல்ல முடியாது. No. கிடையாது. God says, I gave you the child. It's my breath of life that is there in that child. He came into being, my gift to you. So my standards must be followed in raising the child. தேவன் என்ன சொல்றார்? இது நான் கொடுத்த ஈவு, என்னுடைய சுவாசத்தை ஊதி உனக்கு அந்த உயிரை கொடுத்திருக்கிறேன். ஆகவே அந்த பிள்ளையை வளர்ப்பதிலே எப்படி வளர்க்கணும்னு நான் சொல்லி இருக்கிறேனோ அந்த தரத்திலே நீ வளர்க்க வேண்டும். The real maker is Him. உண்மையாய் அவனை உருவாக்கினவர் அவர்தான். So He says, I prescribe the standard by which the child must be raised. அவர் என்ன சொல்றார்? இந்த பிள்ளை எப்படி வளர்க்கப்பட வேணும்னு ஒரு தரத்தை நான் நிர்ணயிக்கிறேன், அதன்படி நீ வளர்த்து விடு. Now is that all right? சரியாது? Does he have the right to do that? செய்யக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கா? If he made the child, then he's got every right to say, this is the way I want this child to be raised. பிள்ளையை அவர்தான் கொடுத்தாருன்னு சொன்னா பிறகு இந்த பிள்ளை இப்படி தான் வளர்க்கணும்னு சொல்லக்கூடிய எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. Would you say so? ஒத்துக்கிறீங்களா? He says, I tell you how to raise the child. சொல்லார், பிள்ளை எப்படி வளர்க்க நான் உனக்கு சொல்றேன். Turn with me to Deuteronomy chapter 6 to look at how you must raise the child. What is God's prescription for raising the child? பிள்ளை எப்படி வளர்ப்பது, எப்படி வளர்க்க வேண்டும் என்று தேவன் சொல்லி கொடுத்திருக்கிறார், அதை பார்க்கலாம். உபாகமம் 6க்கு திருப்போம். Deuteronomy chapter 6, let me read to you from verse 6. உபாகமம் 6:6 இருந்து வாசிக்கிறேன். And these words which I command you today shall be in your heart. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. You shall teach them diligently to your children and shall talk of them when you sit in your house, when you walk by the way, when you lie down, when you rise up. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. You shall bind them as a sign on your hand, and they shall be as a frontlets between your eyes. You shall write them on the doorposts of your house and on your gates. அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. Now, this is very interesting. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. How he begins is this. அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. These words that I command you today shall be in your heart. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். Listen, parents. பெற்றோர்களே கவனியுங்கள். Parents are told the word must be in your heart. பெற்றோர்களுக்கு என்ன சொல்லப்படுது? வார்த்தை உங்க இருதயத்தில் இருக்கணும். That's why we are talking so much about the heart and the word and how it must fill the heart. ஆகவே தான் வார்த்தை குறித்து, இருதயத்தை குறித்து, வார்த்தை எப்படி இருதயத்தை நிரப்பி இருக்கணும் குறித்து நிறைய நாம பேசுறோம். It's so important. ரொம்ப முக்கியம் அது. Because unless your heart is filled with the word of God, you cannot teach. ஏன்னா தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை நிரப்பி இல்லைன்னா நீங்க கற்றுக் கொடுக்க முடியாது. You see, raising a child is not a job that you do superficially. ஒரு பிள்ளையை வளர்ப்பது வந்து மேலோட்டமா நம்ம செஞ்சுட்டு போற ஒரு காரியம். You must be a person of the word. நீங்கள் வார்த்தையின் மனுஷனா இருக்க வேண்டும். You must be filled with God's word. தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் நிறைந்து இருக்க வேண்டும். You must be so filled with God's word that when you open your mouth to speak, you will talk of them when you sit down, when you rise up, when you walk, when you lie down. All the time you're talking, because out of the abundance of the heart the mouth speaks. நீங்க தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கும் போதுதான் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது என்பது போல உட்காரும் போது, நடக்கும் போது, படுக்கிற போது, எழுந்திருக்கும் போதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை உங்களால் பேச முடியும். All the time the word only comes. எல்லா நேரத்திலும் வார்த்தை தான் வெளியே வருது. Why? ஏன்? Because the word is the thing that is filling you. ஏன்னா அந்த வார்த்தை தான் உங்களை நிரப்பி இருக்கிறது. So God says, I've given you this child. The whole heaven and earth is made by my word. Get the word, my word, and fill your heart with it.
And this child, being made in my image and likeness and having my breath of life inside of him, must be raised by the word. ஆகவே தேவன் சொல்லுகிறான், அந்த பிள்ளையை நான் உனக்கு தந்திருக்கிறேன், வானம் பூமி எல்லாவற்றையும் வார்த்தை கொண்டு நான் உண்டாக்கினேன், அந்த வார்த்தை எடுத்து நீ உள்ளத்துல வைத்து அந்த வார்த்தை எடுத்து இந்த பிள்ளையை நீ வளர்த்து விடு. We are so interested in buying the best food for the child. பிள்ளைக்கு நல்ல நல்ல சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்கிறதுல ஆர்வமா இருக்கிறோம். Right? We buy the best. சிறந்ததை வாங்கி கொடுக்கிறோம். Even if we don't have enough, we buy the best to the children. நமக்கு அவ்வளவு நல்லா இல்ல கூட பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்கிறோம். இப்பெல்லாம் எல்லாமே கொழு குழந்தை தான். We just pack them with good food. எல்லா சாப்பாட்டை போட்டு வளர்த்துறோம். But God says that's not enough. தேவன் சொல்றார் அது போதாது. Man shall not live by bread alone, but by every word that proceeds out of the mouth of God. This man, since he is made by me, having my image and likeness, having my breath, must be fed by the word of God. This child must be raised by the feeding of God's word. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த பிள்ளை, இந்த மனுஷன், ஆவி ஆத்மா சரீரம் கொண்ட இந்த மனுஷன் தேவனுடைய சாயலின் ரூபத்தில் உண்டாக்கப்பட்டிருக்க அப்படினாலே தேவனுடைய வார்த்தை கொண்டு அது போஷிக்கப்பட்டு வளர்க்கப்பட வேண்டும். ஹலோ பிஸ்கெட்டை கொடுக்கும்போதே வார்த்தையும் கொடுக்கணும் கூட. அதை விட இதை அதிகமாக கொடுக்கணும். You have to give the word more than the food. அந்த பிஸ்கெட்டை விட வார்த்தையும் அதிகமாக கொடுக்கணும். More than the milk, the food. I mean the bread, more than the milk, the food of God's word. பாலை விட தேவனுடைய வார்த்தையை அதிகமாக கொடுங்கள். More than the meat, God's word. அந்த கறியை விட வார்த்தையை அதிகமாக கொடுங்க. Amen. Amen. That's what makes the child the way that God wants the child. அதுதான் அந்த பிள்ளையை தேவன் எப்படி விரும்புகிறாரோ அப்படி ஆக்க முடியும். Make that child full of God's word. தேவனுடைய வார்த்தையினால் அந்த பிள்ளையை நிறைத்து விடுங்கள். Isn't that amazing? The child is here in our house. Day one, he's just laying there. Can't do anything. பிள்ளை வந்து வீட்டில் பிறகுது, முதல் நாள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே படுத்து கிடக்கு. He is not wanting to walk away and say, Daddy, don't talk now. I got some friends waiting for me. I got to go. I got some work. அப்பா என்கிட்ட இதெல்லாம் பேச வேணாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, வேலை இருக்குது, நான் போகணும்னு சொல்கிறது கிடையாது. No. He can't even put on his own clothes. அவன் துணியை அவனால் போட்டுக்க முடியாது, அந்த நிலையில் இருக்கான். He is just totally dependent on you. முற்றிலும் உங்களை தான் சார்ந்து இருக்கான். And now you can take him and teach him and put the word as much as you want. இப்போ நீங்கள் அவனை எடுத்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வார்த்தையை அவனுக்குள்ள போட முடியும். But நம்ம கோட்டை விட்டுறோம். We just never do it. நாம் அதை செய்யறதே கிடையாது. We don't take the child and fill him with the word of God. அந்த பிள்ளையை எடுத்து தேவனுடைய வார்த்தையினால் அந்த பிள்ளையை நிரப்புவது கிடையாது. So many ways to do it. That's why the Bible says, talk about the word, sitting down, rising up, laying down, and all that stuff. அதை செய்ய பல வழிகள் இருக்காக தான் வேதம் சொல்லுது. உட்கார்ற போது, நடக்கிற போது, படுத்துக்கொள்ற போது, எழுந்திருக்கும் போது, எல்லா நேரத்திலும் பேசு. Write it everywhere. எல்லா இடத்துலயும் எழுதி வை. You see, in school, if you send them to school, you send the child to school, he comes back with a blabber mouth. பாருங்க, பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி பாருங்க, வரும்போது தொண்ணு பேசினு இருப்பான் அவன். இவ்வளோ நாள் சும்மா இருந்தோம், இப்போ பள்ளிக்கூடம் போன உடனே அங்கே ஒரு 10 பேரோட சேர்ந்த உடனே பேச்சு வந்துடுது தானே, கட நான் ஸ்டாப் டாக்கிங். And then they teach all kinds of songs there. அப்புறம் அங்க பல விதமான பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. They make everything easy to learn. கற்றுக்கொள்வது எல்லாத்தையும் ஈஸியா ஆக்கிடுறாங்க. ABCD is a song now. ABCD இப்ப பாட்டாவே ஆயிடுச்சு. All the poems are songs now. எல்லாமே இப்ப பாட்டுல தான் சொல்லி கொடுக்குறாங்க. So he doesn't even know that he's learning. He's learning. He thought he's singing, but he has learned a poem. ஆவே கத்துக்கறோன்னு தெரியாம கத்துக்கறான். அவன் யோசிக்கிறான் நம்ம பாட்டு பாடுறோம்னு, ஆனா எல்லா போயமும் பாட்டா இருக்கு. Why can't we do it with the word of God? தேவனுடைய வார்த்தையை நாம ஏன் அப்படி செய்ய கூடாது? That's why when I visit some of the homes of our church people, I like to see the kids. They are all singing our songs. ஆகவேதான் நம்முடைய விசுவாசிகள் வீட்டுக்கு விசிட்டிங் போகும்போது பார்க்குற அந்த பிள்ளைகள்லாம் நம்ம பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. Some of the kids, as soon as they see me, they start singing. சில பிள்ளைகள் என்ன பார்த்த உடனே பாட ஆரம்பிச்சிருதுங்க. They like our songs. பாட்டெல்லாம் அவளை பிடிச்சிருக்கு. Song is one of the easiest ways to put the word inside. வார்த்தையை உள்ள போறதுக்கு அந்த பாட்டு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வழி. Encourage them to sing. பாடும்படி ஊக்குவீங்க. Because these are full of God's word. ஏன்னா அந்த பாடல்கள் தேவனுடைய வார்த்தையால் நிறைந்திருக்கிறது. He will memorize, a little kid can memorize 50 songs. It's nothing to him. He just sing out of his heart. ஒரு சின்ன பிள்ளை 50 பாட்டு அப்படியே மனப்பாடமா பாட முடியும். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. Some of the kids sing all 5 stanzas just like that. சில பிள்ளைங்க அப்படியே 5 ஸ்டான்ஸாவும் அப்படியே பாடுதுங்க. They're interested. ஏன்னா அதுல ஆர்வம். It is one of the ways to fill them with the word of God. வார்த்தையினால அவர்களை நிரப்புவதற்கு இது ஒரு வழி.
memorization of the Bible and all of these things that they do in the children's church, and it's so important, you see. சில்ட்ரன் சர்ச்சில் வசனம் மனப்பாடம் பண்ண சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். The puppet shows and the storytelling and all this business is all a wonderful way to put the word of God inside. அந்த பப்பட் ஷோ, கதை சொல்ல நேரம், இதெல்லாம் வசனத்தை உள்ள போட அருமையான நேரம். Do whatever you want to do, but put the word inside. என்ன செய்யணுமோ செய்யுங்க, ஆனா வசனத்தை உள்ளே போட்டு விடுங்கள். I remember one teacher that we had when I was in nursery school. நான் நர்சரி ஸ்கூல்ல இருந்தப்போ ஒரு டீச்சர் ஞாபகம் இருக்கு She's எனக்கு. the best teacher I know. எனக்கு தெரிஞ்ச அருமையான டீச்சர். She will make us all stand around. எல்லாரையும் சுத்தி நிக்க வைப்பாங்க. She will stand right in the middle. She will literally dance. அவங்க நடுவுல நின்னுட்டு டான்ஸ் ஆடுவாங்கங்க. ஒரு பாட்டை பாடி அந்த அம்மாவே ஆடுவாங்க டான்ஸ். இப்போ ஆடல, இப்போ 85 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு. She's getting quite old, but இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு. wonderful lady, you can never forget her. She'll just literally dance right in the middle of the children. You will want to dance with her, she'll just get you involved. அருமையான டீச்சர். அவங்க டான்ஸ் ஆடி உங்களுக்குள்ள அந்த ஈடுபாடை கொண்டு வந்துரும். உங்களை ஆட You will வச்சுக்குவாங்க. want to sing, நீங்களும் பாட விரும்புவீங்க. Then she'll look at you and say, "Hey, you're singing good. Come over here," அப்ப உங்களை பார்த்து, நீ நல்லா பாடுறியா, வா இங்க வா She had அப்படின்னு. a way of discovering who's doing what best. யார் எதை நல்லா செய்றாங்க அருமையா கண்டுபிடிப்பாங்க அவங்க. She won't say, "Stand in line, let's sing one after the other now. I want to find out who sings best." எல்லாம் லைன்ல நில்லுங்க, ஒருத்தரா பாடுங்க, யார் நல்லா பாடுறாங்க நான் பார்க்கறேன், அப்படி எல்லாம் பண்றது கிடையாது. She'll just play with you, உங்களோட அப்படியே சேர்ந்து விளையாடுவாங்க. sing with you, உங்களோட சேர்ந்து பாடுவாங்க, dance with you. உங்களோட சேர்ந்து ஆடுவாங்க. You just want to do everything she does. அவங்க செய்யறதெல்லாம் நீங்களும் செய்யணும்னு As விரும்புவீங்க. soon as you see her, you feel happy. அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துரும். She had a way of discovering what is in. உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அதை. And she had a way of teaching, கற்றுக் கொடுப்பதுக்கும் அவங்க தனி பாணி of imparting. பிள்ளைகளுக்கு போதிக்க. I don't know why we don't follow these things at home. வீட்டில் இதெல்லாம் நாம ஏன் பின்பற்றுறதுலன்னு தெரியல எனக்கு. We need to follow these things at home. இந்த காரியங்களை வீட்டிலே நாம் பின்பற்ற வேண்டும். It's very easy to put the word into the child. வார்த்தை பிள்ளைக்குள்ள போடுறது ரொம்ப ஈஸி. You don't have to all the time make the children sit in line and say, "Let's turn the Bible and we'll read," பிள்ளைகளை வரிசை உட்கார வச்சுட்டு எல்லாம் பைபிள் எடுங்க இதை வாசிப்போம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அரை சாப்டர் வாசித்தோன்னு தூங்கின்னு இருக்கும் அப்படியே. You can read some, but கொஞ்சம் வாசிக்கலாம். there are so many tools available today. இப்படி நிறைய வழிவகைகள் இருக்கு If you நமக்கு. go to the bookstores, there are Bibles that are written for children, children's Bible. புக் ஸ்டோர் போனீங்கன்னா பிள்ளைங்களுக்குன்னே பைபிள் எழுதி இருக்காங்க. The same Bible but written for children. இதே பைபிள் தான் பிள்ளைகளுக்கு ஏற்ற விதத்தில் எழுதி So இருக்காங்க. easy to understand. There are CDs and VCDs and DVDs sold with animation and with videos that make it very interesting. VCD DVD எல்லாம் இருக்கு அனிமேஷனோட. பிள்ளைகளுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. They'll want to sit there and want to look at it 10 hours a day. உட்கார்ந்து ஒரு நாளுக்கு 10 மணி நேரம் கூட பார்ப்பாங்க, அவ்வளவு அருமையா இருக்கும். They want to look at the story of Moses and story of this and that, மோசேயின் கதை, இந்த கதை, அந்த கதை நிறைய இருக்கு. Everything they want to see. எல்லாத்தையும் பார்க்க விரும்புறாங்க. இதை பண்ணலன்னா உட்கார்ந்து இந்த டிவியில் ஆடுறான் பாருங்க, அதை பார்த்துட்டு இருப்பாங்க. If you don't do that, then all that they know is they turn the TV and somebody is dancing there. பாருங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, டிவி போட்டா அங்க யாரனா டான்ஸ் ஆடுவாங்க. இப்போ நிறைய கிறிஸ்தவ ஜனங்க கூட இந்த சினிமா பாட்டு என் பிள்ளை அழகா டான்ஸ் ஆடணும், அதில் தான் பெருமைப்படுறாங்க. That's the worst thing you can go do to a child. பிள்ளைக்கு நீங்க செய்யக்கூடிய ரொம்ப மோசமான கெடுதலே அதுதான். சினிமா பாட்டை போட்டு விட்டு அது டான்ஸ் ஆடுது, தை தக்க தைன்னு. அதில் உள்ள வார்த்தைகள் என்ன, அதில் உள்ள இது என்ன, what is the thing that is there in that song, what is that song packed with, அந்த பாட்டுல என்ன இருக்கு, என்ன அர்த்தம் இருக்கு அதுல, and why do you have to put it inside a child? ஏன் அத போய் அந்த பிள்ளையுடைய மனசுல வைக்கிறீங்க? We can deliberately see the child is totally under your control. You can do whatever you want, and this is the best time to do what you really need to do. Do it right. Put the word in the அந்த பிள்ளை முற்றிலும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யக்கூடிய சரியான நேரம் இதுதான். ஆகவே முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்துல பிள்ளைக்குள்ள தேவனுடைய வார்த்தையை வைத்து விடுங்கள். When they are small, that's when you deal with it. சின்ன பிள்ளைகளா இருக்கும்போதே அதை செய்ய ஆரம்பிக்கணும். Find interesting way after interesting way, more and more interesting ways to put it inside. அது அவங்களுக்குள்ள வைக்கிறதுக்கு எப்படி எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விதத்தெல்லாம் வைக்க முடியுமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு அப்படி செய்யுங்க. Amen. Amen. All right.
So God says, I gave you the child. ஆகவே தேவன் சொல்றார், நான் தான் உனக்கு பிள்ளையை கொடுத்தேன். A part of me is in that child. என்னுடைய ஒரு பகுதி அந்த பிள்ளைக்குள்ள இருக்கு. So I am the authority. I am going to tell you how you raise the child. ஆகவே நான் தான் அதிகாரம் பெற்றவன். நான் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு சொல்றேனோ அப்படிதான் நீ வளர்க்கணும். That's the way we must approach this whole subject. பாருங்க, இந்த சப்ஜெக்ட்டை இப்படி தான் அணுக வேணும். We must approach the subject knowing that children are God given. Therefore God has a right to say how we raise the child. Let's find out what he says. பிள்ளைகள் தேவனால் கொடுக்கப்பட்டவர்கள். ஆகவே பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு கர்த்தருக்கு சொல்ல உரிமை உண்டு. ஆகவே அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்ப்போம். அப்படிதான் இதை அணுகணும். Chapter 22, Proverbs 22. நீதிமொழி 22க்கு போவோம். Verse 6. 22:6. Everybody knows this verse. எல்லாருக்கும் இந்த வசனம் நல்லா தெரியும். Train up a child in the way he should go, and when he is old, he will not depart from it. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். Now it doesn't say parents train up a child, but it's understood. அதாவது பெற்றோர் பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லல, ஆனா அதை வாசிக்கும் போதே பெற்றோர் தான் சொல்லுன்னு தெரியுது. Because the children are in your hands. ஏன்னா பிள்ளைகள் உங்க கையில தான் இருக்காங்க. Train up your child. Train up a child. பிள்ளைய சரியா வளர்த்து விடு. This is not a verse for the Sunday school teacher. இது வந்து சண்டே ஸ்கூல் டீச்சருக்கான வசனம் இல்ல. This is not a verse for school teacher. இது ஸ்கூல் டீச்சருக்கான வசனமும் இல்ல. This is not the verse for rehabilitation institute. சீர்திருத்த பள்ளி எல்லாம் இருக்கு, அங்க அதுக்கான வசனம் கிடையாது இது. No. கிடையாது. This is a verse for a parent. இது பெற்றோருக்கான வசனம். For every father and mother, train up a child in the way that he should go. ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கு உரிய வசனம் அது. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில அவனை நீ நடத்து. Then when he is old, he will not depart from it. பிறகு அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். How do you train up a child? எப்படி பிள்ளையை அப்படி நடத்துறது? Deuteronomy 6:7 said, put the word in the child. 6:7 என்ன சொல்லுது? வார்த்தையை பிள்ளைக்குள்ளே வைத்து விடு. How to put the word? எப்படி வார்த்தையை வைக்கிறது? You first get the word inside, then only you will put the word. முதல்ல வார்த்தை உங்களுக்குள்ள வரணும், அப்பதான் அவனுக்குள்ள அதை போட முடியும். Then you will be speaking the word all the time. பிறகு நீங்க எப்போதும் வார்த்தையை பேசுவீர்கள். But the point here is, the whole point in Proverbs 22:6 is, it is the job of the parents to train up the child. ஆனா இங்க 22:6 உடைய பாயிண்ட் என்னன்னா, ஒரு பிள்ளையை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோருடையது. God puts the responsibility to raise the child with the parent. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருடையது என்று தேவன் சொல்லுகிறார். I heard one man say, ஒருத்தர் சொன்னார் பாருங்க, ஒரு ஊழியர், one preacher say this, ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, I take care of God's work, God takes care of my children. நான் தேவனுடைய வேலையை பார்த்துக்கிறேன், தேவன் என்னுடைய பிள்ளைகளை பார்த்துக்கிறாரு. கர்த்தர் உங்க பேபி சிட்டரா? God said you take care of the children. தேவன் சொல்றார், நீ பிள்ளையை பார்த்துக்க. You correct the child. பிள்ளையை நீ திருத்து. What does the Bible say? Correct your son, it says. Tell the parent. பெற்றோரை பார்த்து என்ன சொல்லுது? பிள்ளையை நீ திருத்து. Have you ever seen some parents say, I saw one man say one time, son, I'm telling you, if you don't obey, then God is going to punish you. ஒரு அப்பா சொன்னார் பிள்ளையை பார்த்து, மகனே நீ கீழ்ப்படியலாம், கர்த்தர் உன்னை தண்டிப்பார். No, God is not going to punish you. கர்த்தர் தண்டிக்க போறது இல்ல. God told you to punish. கர்த்தர் உங்களை தான் தண்டிக்க சொல்லியிருக்கார். Why are you putting it on God? எதுக்கு கர்த்தர் மேல பழிய போடுறீங்க? சும்மா அவனை பார்த்து கடவுள் உன்னை தண்டிப்பார். கடவுள் தான் அவனுக்கு தெரியும், பார்த்துக்கலாம், கடவுள் அப்புறம் பார்த்துக்கலாம். He says, all right. He says, God is going to punish. Where he is punishing? Let's see. கடவுள் தண்டிப்பார், எங்க தண்டிக்கிறார் அப்புறம் பார்த்துக்கலாம். So he goes unpunished. ஆகவே தண்டனையே இல்லாம போறான். The Bible doesn't say God will punish you. தேவன் தண்டிப்பார்னு வேதம் சொல்லல. The Bible says, with a child, you punish, you correct, you tell him, you teach him, you train him. பிள்ளையை நீங்க தண்டிங்க, நீங்க திருத்துங்க, நீங்க பயிற்சி கொடுங்க, நடக்க வேண்டிய விதத்துல நீங்க நடத்துங்கன்னு தான் வேதம் சொல்லுது. So it is the parents' responsibility. ஆகவே இது பெற்றோருடைய பொறுப்பு. God, next week when we come, we're going to deal with a particular aspect of this. அடுத்த வாரம் வரும்போது இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்க போறோம். Let me just say that just 1 or 2 minutes. அது என்னன்னு 1-2 நிமிஷத்துல சொல்லிடுறேன். It's very interesting. ரொம்ப சுவாரஸ்யமான. I'll show you how God has given authority to the parents to deal with the child, or authority for the parents to correct the children and to discipline the children. பிள்ளைகளை சீர்திருத்த ஒழுக்கப்படுத்த பெற்றோருக்கு தான் தேவன் அதிகாரத்தை தந்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு காட்ட போகிறேன். A lot of parents don't understand their authority. நிறைய பெற்றோர் தங்களுடைய அதிகாரத்தை விளங்கிக் கொள்வதில்லை. What is authority? அதிகாரம் என்ன? What do we mean when we say you have the authority given to you by God to deal with your children and raise your children? உங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கமாய் வளர்க்கக்கூடிய அதிகாரம் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றோமே, என்ன அர்த்தம் அதுக்கு? The definition for authority is this. அதிகாரம்னா என்ன அர்த்தம்னா, it is the right to rule,
ஆளக்கூடிய உரிமை, it's a power to act, செயல்படக்கூடிய வல்லமை, a power to decide, தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல், it is a right, your right to command, கட்டளையிடுவது உங்களுடைய உரிமை, to judge, பிறகு நியாயம் தீர்க்க. நியாயம் தீர்ப்பது. Now let me say it again, நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. to rule, ஆளுகை செய்வது, to act, செயல்படுவது, to decide, தீர்மானிப்பது, to command, கட்டளையிடுவது, and to be like a judge. பிறகு ஒரு நீதிபதி போல நியாயம் தீர்ப்பது, Tell what is right and what is எது wrong. சரி எது தவறுன்னு சொல்வது. This authority to do these things, to rule, to govern, to act, to command, ஆள்வதற்கு, செயல்படுவதற்கு, கட்டளையிடுவதற்கு, to make the decisions concerning his life, அவருடைய வாழ்க்கை குறித்த தீர்மானங்களை எடுப்பதற்கு, to decide about what he's going to eat, when he's going to play, when he's going to study, என்ன சாப்பிட போறான், எப்போ விளையாடணும், எப்போ படிக்கணும்னு whose தீர்மானிப்பதற்கு, friend is going to be. அவனுக்கு யார் நண்பரா இருக்க முடியும், இருக்கலாம். அவன் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு வரக்கூடாது, நம்ம தான் பிடிச்சி கொடுக்கணும் ஃப்ரெண்டை. நம்ம தான் அதுக்கு இன்சார்ஜ். அவன் இஷ்டப்பட்ட ஃப்ரெண்ட் இல்லை, நம்ம இஷ்டப்பட்ட ஃப்ரெண்டு தான். Because he can get into the wrong hands. ஏன்னா அப்புறம் தவறான நண்பருடைய பழக்கம் வந்துருமே. See, God has given you authority. Many parents don't realize that you have the authority. தேவன் அதிகாரத்தை தந்திருக்கிறான். பல பெற்றோர்கள் தங்களுக்கு அதிகாரம் இருக்கு என்பதை உணர்வதில்லை. Where he goes, what he does, what he eats, எங்க போறான், என்ன பண்றான், என்ன சாப்பிடுறான், what TV shows he watches, என்ன நிகழ்ச்சிகளை பார்க்கறான், what he reads, என்ன வாசிக்கிறான், whose friends are, அவனுடைய நண்பர்கள் what யார், his activities are. அவன் என்னென்ன வேலை செய்றான். You have been given divine authority to make the decisions, to rule and govern and act and command in these areas of his life and be a leader to lead him in the path of blessing. அவனுடைய வாழ்க்கையிலே இந்த பகுதிகளெல்லாம் நீங்கள் அவனை ஆண்டு செயல்பட்டு வழிநடத்தி செல்லக்கூடிய தெய்வீக அதிகாரம் உங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? நல்வழியிலே அவனை நடத்த, செழிப்பின் பாதையில கொண்டு போக. Amen. Amen. You have the authority. அந்த அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. A lot of parents, they look like they have no authority. அதே பெற்றோரை பார்த்தா அவங்களுக்கு அதிகாரமே இல்லாத போல இருக்கு. You got to learn to walk like a man with authority. அதிகாரமுடைய ஒரு மனுஷனை போல இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ள You வேண்டும். have to learn to act as a man of authority, அதிகாரம் பெற்ற ஒரு மனுஷன் நடந்து கொள்வது போல நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். so that the children, when you go there into the house, they know that's the authority. அப்பதான் பிள்ளைகள் நீங்க வீட்டுக்குள்ள போகும்போதே அதிகாரம் உள்ளவர் வந்துட்டாருன்னு தெரியும். அத்தாரிட்டி வந்திருக்காருன்னு தெரியும். கரெக்ட், அவர் சொன்னதை செய்யணும். When you have to tell your child, I am the authority here, then already you missed it. இங்க நான் தான் அதிகாரம் உள்ள அப்படி நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப ஏற்கனவே மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அவனுக்கு இனிமே சொல்லி தான் வழங்கணும்னா இவ்வளோ நாள் வழங்காம பண்ணிட்டீங்க. He must know who the authority is. அதிகாரம் யார் அத்தாரிட்டின்னு அவனுக்கு தெரியணும். Who decides everything here in this house? இந்த வீட்ல எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது யார்? Who's the authority? இங்க யார் அத்தாரிட்டி? The parents are the authority. பெற்றோர் தான் அத்தாரிட்டி. I will show you next week how God has anointed you and given you the authority and the power and the ability to do this. And when you don't exercise your authority, disorderliness and chaos comes in there. இது நீங்கள் செய்யக்கூடிய அதிகாரத்தை, ஆளுகையை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதுக்கான அபிஷேகத்தையும் தந்திருக்கிறார். அது நீங்கள் செய்யாத போது ஒழுங்கின்மையும் சீர்கேடு தான் இருக்கும் என்பதை அடுத்த வாரம் காட்டுறேன். Amen. Amen. We'll look at authority next week. அடுத்த வாரம் அந்த அதிகாரத்தை பற்றி Let's all stand up together. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். Amen. Amen. Oh, praise God. Hallelujah. Well, how many of you are getting it? எத்தனை பேருக்கு Are you விளங்குது? getting something? ஏதாவது கிடைக்குதா உங்களுக்கு? Are you thankful to God? கர்த்தருக்கு நன்றியா இருக்கீங்களா? Thank God we can talk about this. இதை பற்றிலாம் பேச முடியுது. அதுக்கே கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். Let's all lift up our hands and give thanks to God. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. ஸ்தோத்திரங்க தாயே. Father God, in the name of Jesus. பிதாவாகிய தேவனே, இயேசு நாமத்தில் உம்முடைய வருகிறோம். Thank you, Lord, for your word. கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். Thank you for children are the gift of God to us. பிள்ளைகள் தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற ஈவாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரங்க தாயே. God given. தேவனால் கொடுக்கப்பட்டவர். Therefore God has every right to tell us how they should be raised. ஆகவே அவர்கள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு தேவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. And help us to see and understand and to comprehend the word of God concerning
raising our children. ஆகவே பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்திலே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் கவனிக்க கற்றுக்கொள்ள உதவி செய்யும். May children flourish. பிள்ளைகள் தழைத்தோங்கட்டும். May our homes be homes where the word of God fills the atmosphere. எங்கள் வீடெல்லாம் தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கிற வீடுகளாக மாறட்டும். May children be raised not only with good food and good things but also be raised by the word of God. நல்ல உணவு நல்ல துணிமணிகள் மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தையும் கொடுக்கப்பட்டு பிள்ளைகள் வளர்க்கப்படட்டும் ஆண்டவரே. May they be wise children. ஞானமுள்ள பிள்ளைகளாகட்டும். That will bring great gladness and joy and happiness to the parents. பெற்றோருக்கு ஆறுதலையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் rest and delight. ஆறுதலை ஆனந்தத்தையும் உண்டாக்கட்டும் ஆண்டவரே. May every home be blessed. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். May truth set people free. சத்திய மக்களை விடுதலையாக்கட்டும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென்.